ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் makeformat. இன்றைக்கி நம்ம MS வேர்டில் டெக்ஸ்ட் டு டேபிள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பிள் டேபிள் ஒன்று இருக்குது. நம்ம டைப் பண்ணும்போது ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் இடையில் ஒரு டேப் கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா ஷோ ஆல் ஆப்ஷன் இல்லாமல் டைப் பண்ணியிருக்காங்க. ஒரு டேப் தெரியாமல் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இந்த டேபிளை மட்டும் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட் டேபிள், கன்வெர்ட் டு டெக்ஸ்ட், ஆட்டோ கண்டென்ட், செப்பரேட்டரில் டேப் செலக்ட் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேப் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால மேலே மட்டும் மாறி இருக்கு. அதனால் நம்ம ஷோ ஆல் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேப் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஷோ ஆல் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு டேப் எக்ஸ்ட்ரா இருக்கிற டேபை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் ஒரு டேப் இருந்தால் போதும். இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஷோ ஆல் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். அடுத்தது டெசிமல் அலைன்மெண்ட். டேபிள் காலம்குள்ளே இருக்கிறது டெசிமல் அலைன்மெண்ட் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் டெசிமல். அந்த டேப் செட்டிங்கில் விஷுவலாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ டெசிமல் அலைன் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பர் அடிச்சிங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும். ஸோ இது ஒரு ஃபார்மேட் டெக்ஸ்ட்டிலிருந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது, இன்க்ளூடிங் நம்ம டெசிமல் அலைன்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு டேபிள் சாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இது ரெஸ்யூம்லேயும் இந்த மாதிரி அடிப்பாங்க, இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு சிம்பிளாக நானாக ஒரு சாம்பிள் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேலே டேப் கொடுத்து அடிச்சிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற டேபிள் அவுட்புட் அது. இப்போ டேப் கொடுத்து அடித்ததை நீங்கள் பார்க்கலாம். ஸோ டேப் அடிச்சிருக்கோம், அதை வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் டேபிள் கன்வெர்ட் பண்ணும்போது டேபிள் இருக்கான்னு நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த 2 காலம் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ஜ் பண்ணுறது எதுக்குனாக்கா அதெல்லாம் ஒரே காலமாக மாற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமஸ் கீழே அவுட்புட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்திருக்குங்களா. இப்போ ஷோ ஆல் ஆஃப் பண்ணி பாருங்கள். டேபு, என்டர் மார்க் எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.